அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விதித்த காலக்கெடு இன்று இரவு 8 மணிக்கு முடிவடைய இருக்கிறது. இந்த காலக்கெடுவின் பின் ஈரானை முற்றுமுழுதாக தான் அழிக்கப் போவதாகவும், ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நிலையங்கள், அடிப்படை தேவைகளை வழங்குகின்ற சகல இலக்குகளையும் தான் அழிக்கப் போவதாகவும் அவர் அறிவித்து இருக்கின்றார். இதற்கு ஈரான் தரப்பில் இருந்து எந்த விதமான சாதகமான பதில்களும் கிடைக்காத நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை, அதாவது 8 மணிக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் தான் சொன்னவற்றை செய்வாரா என்ற ஒரு பயத்தில் உலக நாடுகள் அனைத்துமே இருக்கின்றன. இந்த எரிபொருள் வர்த்தகத்தை மத்திய கிழக்கிலிருந்து வட அமெரிக்காவிற்கு மாற்றும் ஒரு திட்டத்தையும், அதே நேரம் இஸ்ரேல் விரும்பிய தனது மத சார்பான நம்பிக்கையின் அகலக்கால் வைக்கும் திட்டத்தையும் அங்கீகரிக்கின்ற செயற்பாடாக அமெரிக்க அதிபர் எடுத்த இந்த நடவடிக்கை என்பது உலகை எங்கே கொண்டு செல்ல போகின்றது என்பது இன்று தெரியும். நிச்சயமாக இன்று தெரியும் என்பதை விட உலகம் எவ்வாறான ஒரு பெரிய இந்த ஜெப்ஸ்டின் பைல்கள் எனப்படுகின்ற இந்த அதாவது ஒரு அரசையே ஆட்டி படைக்கின்ற அளவிற்கு உளவு இயந்திரங்கள், குறிப்பாக அது இஸ்ரேலின் மொசாட் அமெரிக்க அரசு சார்ந்தவர்களையும் பில்லியனர்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக பாலியல் அல்லது சிறுவர்களை கூட பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அவர்களுடைய புகைப்படங்களை வைத்து இவர்களை மிரட்டியது என்கின்ற விடயம் வெளியில் வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கை என்பது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதன் முகம் என்பது இப்பொழுது மாறி வேறு திசை சென்று கொண்டிருக்கின்றது என்றால், மக்களை நியாயப்படுத்துவதற்காக அல்லது தனது நடவடிக்கையை நியாயப்படுத்துவதற்காக. அதுதான் உண்மையான தோற்றம் தருமாறு. ஈரானின் அணு மின் நிலையம் ஒன்றிற்கு அருகில் இவர்கள் கொண்டு சென்று இறக்கி அங்கே சில வேளைகளில் யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இதனை முனைந்தார்களா என்கின்ற ஒரு செய்தி கூட தற்பொழுது பல ஆய்வாளர்களாலும் ஆரோக்கியமான முறையில் பார்க்கப்படுகின்றது. அதில் உண்மை இருக்கலாம் என்று. ஏனென்றால் அமெரிக்கா தொடர்ந்து தாக்கினால் ஏவுகணைகள் தங்களுடைய பிராந்தியத்தை மீறியும் செல்லும் என்று. எனவே ஐரோப்பா என்பது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய தகுதி ஈரானுக்கு இருக்கின்றது என்பதை ஈரான் ஒரு ஏவுகணையை டியோகோ காசியா நோக்கி ஏவி காட்டியிருந்தது. அந்த ஏவுகணை 4000 கிலோமீட்டர் சென்று வீழ்ந்திருந்தது. எனவே அது ஒரு சாதாரண சாம்பிள், அதாவது ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக எங்களிடம் இவ்வாறான ஏவுகணைகள் இருக்கின்றன என்பதை காட்டியிருந்தது. இப்பொழுது அது பகிரங்கமாக சொல்கின்றது, அமெரிக்கா தொடர்ந்து தாக்கினால் தங்களுடைய பிராந்தியத்தை மீறியும் தாங்கள் தாக்குவோம் என. எனவே இந்த தாக்குதல் இலக்கு என்பது எதுவென்று தெரியாது. சில வேளைகளில் அமெரிக்காவின் நாசகாரி கப்பல்கள் தாக்கப்பட்டால் அமெரிக்கா இழக்கப் போகின்ற படைகள் என்பன பல ஆயிரம். அவையெல்லாம் எவ்வாறாக உலகத்தை மாற்றும் என்று கூற முடியாது. எனவே நிமிடத்திற்கு நிமிடம் இந்த உலகின் போக்கை தீர்மானிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அல்லது இனிவரும் நாட்கள் அமைந்திருக்கின்றன என்பதுதான் யதார்த்தம். புதுவது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் செய்தியின் பின்னணியில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. இன்றைய நாள் எல்லோருமே அவலாக உலக அரசியல் வரலாற்றில் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விதித்த காலக்கெடு இன்று இரவு 8 மணிக்கு முடிவடைய இருக்கிறது. இந்த காலக்கெடுவின் பின் ஈரானை முற்றுமுழுதாகத்தான் அழிக்கப் போவதாகவும், ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நிலையங்கள், அடிப்படை தேவைகளை வழங்குகின்ற சகல இலக்குகளையும் தான் அழிக்கப் போவதாகவும் அவர் அறிவித்து இருக்கின்றார். இதற்கு ஈரான் தரப்பில் இருந்து எந்த விதமான சாதகமான பதில்களும் கிடைக்காத நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை, அதாவது 8 மணிக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் தான் சொன்னவற்றை செய்வாரா என்ற ஒரு பயத்தில் உலக நாடுகள் அனைத்துமே இருக்கின்றன. பொதுவாகவே அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் வழங்கிய ஒரு நேர்காணலில் சில கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. அந்த கருத்துக்களின்படி டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய இலக்கு பெட்ரோல், அதாவது ஒயில் தான் தன்னுடைய முக்கிய இலக்கு என்றும், ஈரானை அழித்தொழிப்பதால் ஏற்படும் உயிரிழப்புகளை பற்றியோ பொருளாதார சேதங்களை பற்றியோ தான் கவலைப்பட போவதில்லை என்றும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாகவும் இப்போது இந்த காலக்கெடு, அமெரிக்கா விதித்திருக்கின்ற காலக்கெடு தொடர்பாக ஈரானின் நடவடிக்கை எப்படி இருக்கப் போகிறது என்று தொடர்பான பிந்திய செய்திகள் எதை பற்றியும் உங்களிடமிருந்து அறிய ஆவலாக இருக்கின்றோம். இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன சுரேஷ்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று இரவு 8 மணி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களது தாக்குதல்கள் மிகவும் கூரமாக இடம்பெற்று வருகின்றன என்பதுதான் உண்மை. பட்டவர்த்தனமாக பார்க்க போனால்
ஈரான் இப்பொழுது சந்தித்து இருக்காத தாக்குதல்களை சந்திக்கின்றது. அதன் காரணமாக குறிப்பாக ஹாக் ஐலண்ட், ஈரானின் முக்கிய எண்ணெய் குதங்கள் மீதான பகுதியில் இப்பொழுது குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதைவிட இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது ரயில்களில் ஈரானியர்களை அந்த பயணம் செய்ய வேண்டாம் என்று, அல்லது ரயில் பாதைகள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்று. எனவே அவர்கள் இந்த ஈரான் என்கின்ற ஒரு நாட்டை இவ்வாறு இந்த இல்லாமல் செய்வதற்கான காரணமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயம் என்பது எரிபொருள் என்பதில் யாருக்குமே எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை இப்பொழுது ஹாக் ஐலண்ட் மீதான தாக்குதல் காட்டுகின்றது. இந்த பெட்ரோ டாலர், அதாவது தங்களுடைய டாலரின் உயிர்ப்பு என்பது இந்த எரிபொருள் வர்த்தகத்தில் தங்கி இருக்கின்றது என்ற உண்மையை மேலாக இந்த எரிபொருள் வர்த்தகத்தை மத்திய கிழக்கிலிருந்து வட அமெரிக்காவிற்கு மாற்றும் ஒரு திட்டத்தையும், அதே நேரம் இஸ்ரேல் விரும்பிய தனது மத சார்பான நம்பிக்கையின் அகலக்கால் வைக்கும் திட்டத்தையும் அங்கீகரிக்கின்ற செயற்பாடாக அமெரிக்க அதிபர் எடுத்த இந்த நடவடிக்கை என்பது உலகை எங்கே கொண்டு செல்ல போகின்றது என்பது இன்று தெரியும். நிச்சயமாக இன்று தெரியும் என்பதை விட உலகம் எவ்வாறான பொருளாதார அழிவுக்கு செல்ல போகின்றது என்பது இன்று தெரியும். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான நடவடிக்கைகளில் பாகிஸ்தான், இதர 2-3 நாடுகள் டர்க்கி மற்றும் சீனா போன்றவற்றின் உதவியுடன் அவர் ஈடுபட்டிருந்தால் கூட இவர்களது இவ்வாறான தாக்குதல்கள், அதாவது அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு சமரசத்திற்கு வருவதற்கு முந்தைய தாக்குதல்கள் அதற்கான சந்தர்ப்பத்தை இல்லாது ஒழிக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது இந்த ஒரு அணு ஆயுத நிலையத்தின் அணு ஆயுத இல்ல அணு உற்பத்தி நிலையத்தின் மீதான தாக்குதல் அல்ல அதன் அருகில் நடந்த தாக்குதலுக்கு தான் உத்தரவிடவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தாலும் அது இஸ்ரேல் தாங்கள் விரும்பியபடி செய்தது என்று. ஆனால் இஸ்ரேல் அதன் அனுமதி பெற்றுத்தான் செய்கின்றது. இருவரும் அந்த இரகசிய கூட்டு நடவடிக்கைகள் மூலம் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். இந்த கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற போரரங்கு என்பது ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியும் என்று, அது ஈரான் பல விமானங்களை 8க்கும் மேற்பட்ட விமானங்களை சுட்டு வீழ்த்தியது என்பதை விட அழித்ததுடன் அவர்களுடைய இந்த மீட்பு பணி, அதாவது விமானிகள் மீட்பு பணியில் பாரிய சேதத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது. அதை டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தனது செய்தியாளர் சந்திப்பிலேயே தெரிவித்திருந்தார். சேதம் என்று இல்லாமல் பல நூற்றுக்கணக்கான அமெரிக்க படையினர் ஈடுபட்டதாக. அந்த நடவடிக்கையில் ஈரான் ஒரு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே போரரங்கு என்பது வித்தியாசமாக இருக்கும் என்பது கற்றுணர்ந்த பாடமாக இருந்தாலும், இவ்வாறாக உலகின் நிலையை மாற்றி தங்களது இருப்பை மேற்கொள்கின்ற சக்தியின் முதலாய சக்தியாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் என்பது வரலாற்றில் மிகவும் ஒரு கரிய பெயராக, அதாவது ஒரு பயங்கர குற்றவாளியாக இருந்து ஜனாதிபதியாக வந்தவர். எனவே அவருடைய பெயர் என்பது ஒரு பாதகமான பக்கத்தில் பதியப்பட போகின்ற பெயராக இப்பொழுது இவ்வாறு கூட பார்க்கலாம். ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது உக்ரைன் நேற்று தாக்குதலை நடத்தியுள்ளது. உலகின் அந்த எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 2% பங்கை வழங்குகின்ற ஒரு நிலையம் மீது இவ்வாறான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இந்த எண்ணெய் நிலையங்களின் தாக்குதல்களை மேற்கொண்டு எண்ணெய் மையமாக வட அமெரிக்காவை இப்பொழுது வெனிசுலா தங்களின் கைகளில் இருக்கின்றது. அது போன்று இப்பொழுது கனடாவில் இருந்து செல்கின்ற எரிபொருளை கூட சுத்தம் செய்கின்ற தகுதி என்பது தங்களுக்கு இருக்கின்றது போன்ற பல விடயங்களை வைத்து இவ்வாறான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய இந்த ஜெட்ஸ்டின் பைல்கள் எனப்படுகின்ற இந்த அதாவது ஒரு அரசையே ஆட்டி படைக்கின்ற அளவிற்கு உளவு இயந்திரங்கள், குறிப்பாக அது இஸ்ரேலின் மொசாட் அமெரிக்க அரசு சார்ந்தவர்களையும் பில்லியனர்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக பாலியல் அல்லது சிறுவர்களை கூட பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அவர்களுடைய புகைப்படங்களை வைத்து இவர்களை மிரட்டியது என்கின்ற விடயம் வெளியில் வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கை என்பது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதன் முகம் என்பது இப்பொழுது மாறி வேறு திசை சென்று கொண்டிருக்கின்றது என்றால் மக்களை நியாயப்படுத்துவதற்காக அல்லது தனது நடவடிக்கையை நியாயப்படுத்துவதற்காக. அதுதான் உண்மையான தோற்றம். தர்மா,
பொதுவாகவே இந்த அமெரிக்க ஜனாதிபதி, அதாவது ஒரு ஜனாதிபதி என்று சொன்னால் ஒரு நாட்டின் மக்களை பாதுகாப்பதற்காகவும், உலகத்திலே ஒரு உலக மக்களுக்கு உலக மக்களுக்கு சமாதானம் வேண்டும் என்பதை கவலைப்பதற்காகத்தான் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். ஆனால் அண்மையில் இந்த ஈரான் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் சில தொலைக்காட்சி நேர்காணலில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் பொதுவாக அவர் சொல்லியிருந்தார் என்னவென்று சொன்னால், அமெரிக்க மக்கள் தங்களுடைய படைகள் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நான் எடுத்த நடவடிக்கையை பின்னுக்கு போட மாட்டேன். எத்தனை பேரை கொன்று கழித்தாலும் எனக்கு அங்கே இருக்கின்ற எரிபொருள், இந்த பெட்ரோலை கைப்பற்றுவதுதான் முக்கியம் என்றும், அதே வேளையில் இன்னொரு விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டதாக ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. ஈரானில் அண்மையில் நடந்த போராட்டத்துக்கு ஆயுதங்களையும் இவர் வழங்கியிருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. அவை மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு நாடு அழிவது, ஒரு மக்கள் அழிவது எல்லாம் இவருக்கு ஒரு சர்வ சாதாரணமாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த கதைப்பதற்கு கூட எவ்வளவு வார்த்தைகளை எவ்வளவு ஒரு கொடூரமாக இவரை சித்தரிக்க முடியுமோ அந்த அந்த வார்த்தைகளைத்தான் நானும் தேடிக்கொண்டு இருக்கின்றேன். அந்த அளவுக்கு இந்த உலகம் இவருடைய நடவடிக்கையால் எவ்வளவு கலங்கப் போகிறது, பொருளாதாரம் எவ்வளவு மங்கடிக்கப் போகிறது என்று இருந்தாலும் இவருடைய நடவடிக்கை தற்பொழுது ஈரான் மக்களை பாதுகாப்பதற்கல்ல, உலக மக்களை பாதுகாப்பதில் தனது சொந்த நலன், தனது சொந்த விருப்பு வெறுப்புகள், நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த எப்ஸ்டீன் பைகளிலிருந்து தன்னை காப்பாற்றுவது, செல்வந்தர்களை காப்பாற்றுவதற்கு, அதாவது ஒரு பொய்யை மறைப்பதற்கு 9 பொய்கள் சொல்லுவது போல் இவருடைய நடவடிக்கை இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இதற்கு எப்பொழுதுதான் முடிவு வரும், அல்லது எப்படி இவர் நடக்கப் போகிறது என்று தெரியாமல் மக்கள் விழித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லையாம், நிச்சயமாக. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் முக்கியமான 2 விடயங்களை தொட்டு செல்வோமாக இருந்தால், முதலாவதாக இந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் இடம்பெற்ற இந்த மக்கள் ஆர்ப்பாட்டங்களின் பொழுது மக்களுடன் இணைந்து சென்று தாக்குதல்களை நடாத்துவதற்காக கேடிஸ் எனப்படுகின்ற அங்கே ஈரானில் போராடி கொண்டிருக்கின்ற சிறு இனக்குழுவுக்கு தாங்கள் ஆயுதங்கள் வழங்கியதான ஒப்புதலை அளித்திருக்கிறார். இந்த ஒப்புதல் மூலம் அங்கே தெரிவிக்கப்படுகின்ற செய்தியில் இன்னொரு செய்தியையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது பல நகரங்களிலும் ஈரானில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்று அப்பொழுது ஒரு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. டொரண்டோவில் கூட 1,00,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டதாகவும், லிபரல் கட்சி அமைச்சர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ தாங்களும் கலந்து கொண்டதாகவும் பெருமிதப்பட்டிருந்தாலும், அதற்கு பின்னணி ஒரு அரசியல் நோக்கமற்ற ஒரு அப்பழுக்கற்ற நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஆயுதங்கள் வழங்கப்பட்டு, அந்த ஆயுதங்கள் மூலம் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த முறை ஈரானில் தாக்குதல்கள் இடம்பெற்றன. அரச கட்டடங்கள், அரச வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் கூட கொல்லப்பட்டனர். அதன் காரணமாக அங்கே இடம்பெற்ற தாக்குதல்களில் 3000 5,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்திருந்தது. ஆனால் அதற்குரிய உந்துதலை யார் கொடுத்தார்கள் என்று இப்பொழுது பார்த்தால், இதை அமெரிக்கா தான் பின்னணியில் இருந்து செய்திருக்கின்றது, ஆயுதங்கள் வழங்கியதன் மூலம். அல்லது அந்த போராட்டங்கள் சாந்தமாக கடந்த காலங்களில் ஈரானில் இடம்பெற்றது போல இடம்பெற்றிருக்கும். எனவே இப்பொழுது நீங்கள் டொரண்டோ நகரில் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்து ஈரானிய அரசை மாற்ற வேண்டும் என்று கேட்டால் அங்கே 100 பேர் கூடுவார்களா என்பது தெரியாது. ஏனென்றால் இப்பொழுது எல்லாரும் இந்த உண்மை தெரிந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். அதாவது ஈரானிய அரசை எதிர்க்கின்ற ஈரானியர்களே இப்பொழுது போராட மாட்டார்கள் என்றால், அவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு கபட நோக்கமுள்ள 2 நாடுகளின் செயற்திட்டத்தில் தாங்கள் கூட பலியாகின்றோம் என்கின்ற செய்தி அங்கே அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மற்றும் இரண்டாவதாக இவ்வாறான நடவடிக்கைகள், அதாவது ஒரு படை கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் படையின் உயர் அதிகாரிகள் 3 மாற்றப்பட்டார்கள் என்றால் அவர்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்காதபடியால், அதன் பிறகு பாதுகாப்பு செயலர் மற்றும் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறான போரில் இறங்க வேண்டாம், இறங்கினால் பல பாதிப்புகள் ஏற்படும் என்று. அதையும் மீறித்தான் இவர் அந்த அதாவது இந்த விமானிகள் காப்பு என்கின்ற முறையில் அது இடம்பெற்றிருந்தாலும் தர்மா, அதில் ஒரு பெரிய உண்மை சிக்கி தவிக்கின்றது என்னவென்று சொன்னால், இது அந்த ஈரானின் அணு மின் நிலையம் ஒன்றிற்கு அருகில் இவர்கள் கொண்டு சென்று இறக்கி அங்கே சில வேளைகளில் யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இதனை முனைந்தார்களா என்கின்ற ஒரு செய்தி கூட தற்பொழுது பல ஆய்வாளர்களாலும் ஆரோக்கியமான முறையில் பார்க்கப்படுகின்றது. அதில் உண்மை இருக்கலாம் என்று. ஏனென்றால் இந்த ஹெர்குலிஸ் இந்த C-130 ரக விமானம் என்பது இப்ப பராலியில் இந்த அண்மையில் இந்த
வெள்ளப்பெருக்கின் பொழுது கொண்டு சென்று நிவாரணப் பொருட்கள் இறக்கிய விமானம் என்பது இரண்டு விமானங்கள் அங்கே இறங்கிய போது அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா இறங்கிய விமானங்கள் இரண்டாக இருக்க முடியாது, அதுல மேலாகத்தான் இருந்திருக்க முடியும். அவை ஓடுபாதையற்ற ஒரு சமதரையில் கூட இறங்கி ஏறக்கூடிய தகுதியை கொண்டவையாகவும் பல கவசவானங்கள் மற்றும் பல ஆயிரக்கணக்கான வீரர்களை கொண்டு செல்லக்கூடிய தகுதியை உடையவையாக இருக்கின்றபடியால் ஏதோ ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. அதனை புகைப்படங்களாக ஈரான் வெளியிடுகின்றது. ஆனால் அமெரிக்கா தாங்கள் அதனை ஒத்துக்கொள்கின்றது. பல நூற்றுக்கணக்கானவர்கள், நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சிஐஏ இயக்குநரை கேட்டார், இத்தனை பேர் மொத்தம் சென்றார்கள், அல்லது பாதுகாப்பு செயலாளரை கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் இரகசியம் பேணப்பட வேண்டும், எனவே தொகையை நாங்கள் சொல்ல முடியாது என்று உடன் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ரகசியம் பேணப்பட வேண்டும், சரியான தொகையை சொல்லாவிட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், பல நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கு கொண்டார்கள் என்று. எனவே இவர்கள் இப்பொழுது தங்களுடைய அபிலாசைகள், அதாவது தங்களுடைய ஒரு சிறு ஆசை அல்லது தங்களுடைய உலக இந்த நாணய இந்த பெட்ரோல் விவகாரத்திலிருந்து தங்களுடைய பணத்தின் பெறுமதி இழக்கப்பட போகின்றது, அல்லது வேறு கரன்சிகள் அல்லது நாணயங்கள் அங்கே புழக்கத்திற்கு வரப்போகின்றன போன்ற சந்தர்ப்பங்களை வைத்து இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். இதில் எங்களுக்கு இப்பொழுது இன்னும் ஒரு 12 மணித்தியாலங்கள் இருக்கின்றன. இந்த 12 மணித்தியாலங்களில் உலகத் தலைவர்களின் கருத்துக்கள் எவ்வாறு அமையும் போன்ற விடயங்களும் இருக்கின்றன. ஏனென்றால் நேட்டோ அமெரிக்காவின் அடிநாதமாக அல்லது உயிராக அமெரிக்கா அங்கு சென்றாலும் சென்று சண்டையிடுகின்ற 32 நாடுகளும் 31 நாடுகளும் விலத்தி நின்று இந்த போரை பார்த்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு எந்த நாட்டு தலைவருமே அதாவது தாங்கள் அந்த போருக்கு செல்ல மாட்டோம் என்பதை ஆணித்தனமாக கூறியிருந்தாலும் எவ்வாறு இந்த ஒரு சமரச முயற்சியை கொண்டு வருவது என்பது குறித்த கருத்தாடலை விரைவில் மேற்கொள்வார்கள் என்று நம்புவோம். அல்லது இந்த போரரங்கு மாறி வருகின்றது. இன்று அவர்களுக்கு உண்மையிலே தீவு ஈரானின் ஒட்டுமொத்தம் என்று கூறலாம், ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்திற்கான தீவாக இருக்கின்ற அந்த தீவை, அல்லது 90% எண்ணெய் விநியோகத்திற்கான அல்லது எண்ணெய் சுத்திகரிப்புக்கான அந்த தீவு மீதான தாக்குதல் என்பது ஒரு பேச்சு நடைபெறுகின்ற பொழுது தேவையற்றது. பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உயிர்ப்புடன், அந்த நேரத்தில் தேவையற்றது. எனவே ஈரான் நம்புகின்ற விடயம் இவர்கள் பேச்சுக்கள் எழுப்பது இன்னும் எங்களை தாக்குவதற்கு தயார்படுத்துவதற்கு என்பது உண்மையாக அவர்களே உண்மையாக்கி வருகின்றார்கள். இதுதான் உலகின் அந்த போக்கை மாற்றும் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. அதைவிட நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் இந்த உலகம் இவ்வாறு தானா செயற்படுகின்றது என்றால், இப்பொழுது எங்களுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல் மூலம் தெரிய வந்தது கோவிட் கூட உண்மையிலேயே மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதா என்று. ஏனென்றால் ஜெஃப் எப்ஸ்டீனும் நான் நினைக்கின்றேன் பில் கேட்ஸ் அவர்களும் இது குறித்த மின்னஞ்சல் பரிமாறி இருக்கின்றார்கள். இது குறித்த ஒரு மாதிரி ஒன்று செய்து பார்க்கப்பட வேண்டும். ஒரு பேண்டமிக், அதாவது ஒரு பெரும் தொற்று வந்தால் எவ்வாறு செயற்படுவது என்று. எனவே இவையெல்லாம் இதை காட்டுகின்றது என்றால், சில பணக்காரர்களின் வழிகாட்டல், பணக்காரர்கள் என்று நாங்கள் கூறுவது இந்த பில்லியனர்ஸ், ஒரு விதமான அமெரிக்காவின் வழிகாட்டலை மேற்கொள்ளுகின்றவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள்தான் எல்லா ஆட்சியையும் நடத்துகின்றார்கள், தங்களுக்கு விரும்பிய அனைத்தையும் செய்கின்றார்கள் என்பதற்கான உண்மையாக இருக்கின்றது. எனவே இந்த உலகம் என்பது பொருளாதார சிக்கலுக்கு செல்லும் என்கின்ற கருத்தியலுக்கு மேலாக இன்னும் இருக்கின்ற விடயம் இந்த எல் நீனோ எனப்படுகின்ற காலநிலை மாற்றம் என்பது இந்த வருடம் மிகவும் ஒரு கொடிய வெப்பத்தையும் அதன் பிறகு மிகவும் ஒரு கொடிய குளிரையும் தரப்போகின்றது என்ற செய்தி இன்று வந்திருக்கின்றது. இவ்வளவும் இருந்தும் இப்பொழுது ஃபீஃபா என்கின்ற விளையாட்டு உலக உதைப்பந்தாட்டம் என்பது அடுத்த மாதம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அது அமெரிக்கா தலைமையில் நடைபெறப் போகின்றது. அதற்கு முன்னாக அமெரிக்கா செய்கின்ற இந்த செயல்கள் சில வேளைகளில் அந்த விளையாட்டை கூட எவ்வாறு திசை திருப்ப போகின்றது, அல்லது அந்த விளையாட்டு போட்டிக்கு முன்னதாக இதை முடிப்பதற்காக அமெரிக்கா இவ்வாறு செய்கின்றதா என்கின்ற பல கேள்விகளை எம்மிடையே எழுப்பிச் செல்கின்றது. அதுதான் உண்மை. பொதுவாகவே உங்களுடைய கருத்துக்களின்படி இந்த அமெரிக்கா உலக மக்களையும் உலக நாடுகளையும் தனது சொந்த நலனுக்காக பகடைக்காய்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த விமான 2 பயணிகள் விமானங்களை மீட்ட தொடர்பான செய்திகளை வெளியிடுவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி நேற்று ஒரு தகவலில் வெளியிட்டு இருந்தார். இப்பொழுது இந்த காலக்கெடு நெருங்கிக் கொண்டு வருகின்ற வேளையில், இரவு 8 மணிக்கு இந்த காலக்கெடு நெருங்கிக் கொண்டு வருகையில் ஈரானின் போக்கில் ஏதாவது மாற்றம் வருமா கடைசி நேரத்தில் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
இல்லை, ஈரான் கோபமூட்டப்படுகின்றது. ஈரான் மீதான தாக்குதல்கள் மேலும் அதிகரிக்கப்பட்டு ஈரான் கோபமூட்டப்படுகின்றது. எனவே ஈரான் கையறு நிலையில் இருந்து கொண்டு இனி எதுவும் முடியாது என்கின்ற நிலையில் அவர்கள் கோபமான முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை அவர்கள் சற்று சில நிமிடங்களுக்கு முதல் அறிவித்து விட்டார்கள். அந்த அறிவிப்பு என்பது இந்த உலகத்தை வேறு திசை நோக்கி பார்க்க வைக்கின்றது. என்னென்றால், தங்களுடைய அமெரிக்கா தொடர்ந்து தாக்கினால் ஏவுகணைகள் தங்களுடைய பிராந்தியத்தை மீறியும் செல்லும் என்று. எனவே ஐரோப்பா என்பது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய தகுதி ஈரானுக்கு இருக்கின்றது என்பதை ஈரான் ஒரு ஏவுகணையை டியோகோ காசியா நோக்கி ஏவி காட்டியிருந்தது. அந்த ஏவுகணை 4000 கிலோமீட்டர் சென்று வீழ்ந்திருந்தது. எனவே அது ஒரு சாதாரண சாம்பிள், அதாவது ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக எங்களிடம் இவ்வாறான ஏவுகணைகள் இருக்கின்றன என்பதை காட்டியிருந்தது. இப்பொழுது அது பகிரங்கமாக சொல்கின்றது, அமெரிக்கா தொடர்ந்து தாக்கினால் தங்களுடைய பிராந்தியத்தை மீறியும் தாங்கள் தாக்குவோம் என. எனவே இந்த தாக்குதல் இலக்கு என்பது எதுவென்று தெரியாது. சில வேளைகளில் அமெரிக்காவின் நாசகாரி கப்பல்கள் தாக்கப்பட்டால் அமெரிக்கா இழக்கப் போகின்ற படைகள் என்பன பல ஆயிரம். அவையெல்லாம் எவ்வாறாக உலகத்தை மாற்றும் என்று கூற முடியாது. எனவே நிமிடத்திற்கு நிமிடம் இந்த உலகின் போக்கை தீர்மானிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அல்லது இனிவரும் நாட்கள் அமைந்திருக்கின்றன என்றதுதான் யதார்த்தம். சரி, நீங்கள் நேரம் காணாமல் போதாமல் இருப்பதால் பல விடயங்களை பேச வேண்டி இருந்தாலும் நேரம் போதாமல் இருப்பதால் நிகழ்ச்சியை நிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பொதுவாகவே நீங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த அமெரிக்க ஜனாதிபதி வரலாற்றில் மிகவும் கொடூரமான ஒரு தலைவராக இடம்பெறப் போகிறார். ஏற்கனவே இடம்பெற்று விட்டார் என்பதுதான் உண்மை. இந்த அமெரிக்க மக்கள், வாக்களித்த மக்களும் இப்பொழுது கவலையுடன் தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கி விட்டோம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ ஒரு கோணத்தில் சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாங்களும் பொறுமையாக காத்திருப்போம். நன்றி சுரேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.